அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோண்டா, கேரட்டை வச்சு எப்படி குலாப் ஜாம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட்டை தோல் சீச்சுக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் தோல் சீவி எடுத்துக்கலாம். கேரட்டை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இதில் 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன். 2 கப்பு சர்க்கரை போட்டாச்சு. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 6 ஏலக்காய் எடுத்து தட்டி போட்டுக்கலாம். இதில் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். வேக வச்ச கேரட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் ஜாரில் போட்டு. கோதுமை மாவு 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவரு 1 கப்பு எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம். அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 5 நிமிஷம் கழித்து அதை உருட்டணும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எண்ணெயில் போட்டு அதை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன், பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா இது பொன்னிறமாக ஆகணும். பொன்னிறமாக ஆனோன்னா எடுக்கணும். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த சர்க்கரை பாவில் இதை போட்டுக்கலாம். இது நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்படியே ஒரு 8 மணி நேரம் ஊறட்டும். 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.